ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான திட்டம் டெலிகிராம் மூலமாக வகுக்கப்பட்டது சிபிசிஐடி விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கொலை திட்டம் எங்கே தொடங்கியது, டெலிகிராம் மூலம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த தாதா யார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழ்நாட்டை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் பரபரக்க வைக்கும் பின்புல தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன. வழக்கறிஞர் அருள், பொன்னை பாலு ஆகிய இருவரும் களத்தில் இருந்து சதித்திட்டத்தை செயல்படுத்திய நிலையில் அவர்களை வழி நடத்தியது யார் என்ற விவரம் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஹரிஹரன் மூலம் அம்பலமாகியுள்ளது. ஆற்காடு சுரேஷின் கொலைதான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கிய காரணம் என கூறப்பட்டாலும் ஆம்ஸ்ட்ராங்கால் பாதிக்கப்பட்ட சென்னை ரவுடிகள் ஒன்றிணைந்து ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு வழியாக கொலையை அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்காக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலுவை கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி வேலூரில் சந்தித்த வழக்கறிஞர் அருள், ஆம்ஸ்ட்ராங்கை விட்டு வைத்தால் அவரது உயிருக்கும் ஆபத்து இருப்பதாக பொன்னை பாலுவை மூளைச்சலவை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை நம்பிய பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும், இதற்காக ஆற்காடு சுரேஷின் தங்க பிரேஸ்லெட்டை விற்று அதில் கிடைத்த 3.5 லட்சம் ரூபாயை அருளிடம் கொடுத்ததாகவும் சிபிசிஐடி தரப்பில் கூறப்படுகிறது. கொலை திட்டத்தை தயார் செய்ய கடந்த ஜூன் 14ஆம் தேதி வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு அருள் பணம் கொடுத்ததும், ஹரிஹரன் மூலமாக தலைமறைவு குற்றவாளியான சம்போ செந்திலின் தொடர்பு அருளுக்கும் பொன்னை பாலுவுக்கும் கிடைத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை ரவுடிகளே நேரில் சந்தித்தது கிடையாது என்றும், தற்போது உள்ள அவரது புகைப்படம் கூட 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு யாரையும் நேரில் சந்திக்காத சம்போ செந்தில் டெலிகிராம் மூலம் ஹரிஹரனுக்கு திட்டங்களை பகிர்ந்தது ஹரிஹரனின் செல்போன் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும், பண பரிமாற்றம் எப்படி நடைபெற வேண்டும், சதித்திட்டத்தை ஆம்ஸ்ட்ராங் கண்டுபிடிப்பதை தடுக்க உள்ளூர் ஆட்களை பயன்படுத்தக்கூடாது என்பன போன்ற பல விஷயங்களை தெரிவித்து தலைமறைவாக இருந்தபடியே சம்போ செந்தில் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. சம்போ செந்திலின் திட்டப்படி தன்னுடன் சிறையில் இருந்த நம்பிக்கைக்குரிய நபர்களை கொலை திட்டத்திற்கு பொன்னை பாலு தேர்வு செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்திற்காகவே பட்டறையில் 5 கத்திகள் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டதும், எளிதாக வெட்டுவதற்காக ஆன்லைன் மூலமாக கோடாரி ஒன்றை அருள் வாங்கியதும் அம்பலமாகியுள்ளது. ஜூன் 5ஆம் தேதி அருள் பொன்னை பாலு சந்திப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான தொடக்க புள்ளியாக இருக்கும் நிலையில் சரியாக ஒரு மாதத்தில், அதாவது ஜூலை 5ஆம் தேதி திட்டத்தை அரங்கேற்றியது சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் தலைமறைவு குற்றவாளி சம்போ செந்திலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து மேலும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் ரகுவரன்.